கிஃப்ட் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றவங்கள பார்த்திருப்பீங்க, ஆனா கிஃப்ட் கொடுத்து அசிங்கப்படுறவங்கள பார்த்திருக்கீங்களா? அது நான் தான். ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை கிஃப்ட் கொடுத்துருக்கேன். எல்லா தடவையும் கிஃப்ட் ராப்பை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கோளாரா யோசிச்சு வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு பொருளை கிஃப்ட் ராப் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் என் ஒய்ஃப்க்கு. எங்க மேரேஜ் அப்ப எங்களுக்கு வந்த கிஃப்ட்ஸ்லயே என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்னா இதுதான். இதை ரொம்ப நாள் முன்னாடியே நான் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டேன், தேடிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இதை நான் கிஃப்டா கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போறேன். பாப்போம் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு. ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு தனியா கிஃப்ட் ராப் பண்ணிடலான்னு பார்த்தா அப்பதான் தாகமா இருக்கு, இளநீ வாங்கிட்டாங்கன்னு சொல்லி என் கூடயே வந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஆபீஸ் கால் பேசிக்கிட்டே அவங்க இளநீ குடிக்க, இன்னொரு பக்கம் இது எப்படா அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டே கிஃப்ட் ராப் பண்றதுன்னு எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. கடையில ஹேண்ட்பேக் பாக்குறதுல அவங்க பிஸியா இருக்கும் போது கடையில வேலை பார்க்குற இன்னொரு அக்கா கிட்ட கொடுத்து இதை அவங்களுக்கு தெரியாம பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டேன். ஒன்றும் உருப்படியான பொருளா வாங்கி தர மாட்டேங்க. ஏய் என்னடி ஏதாவது பண்ணாலும் திட்டுற, பண்ணலனாலும் திட்டுற. கிளாஸ் எதுவும் வாங்கி வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி எப்படி கத்த சொன்னா அதுதான்ட்டு எப்படி இருக்கீங்க? ஒரு சர்ப்ரைஸ் பண்ண தெரியுதா? பல்பு வாங்குறது எனக்கு என்ன புதுசா, வாங்கி வாங்கி பழகிருச்சுங்க. சரி அப்படியே லைக் பண்ணிட்டு இந்த கிஃப்ட் நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு டபுள் ஆட் கொடுங்க.